எல்லோருக்கும் வணக்கம். அனுபவமே ஒரு சிறந்த ஆசான் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் 30,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டார். அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து 1 இயர், ஒரு வருடம் அப்படின்றது ஆயிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பேராசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணோம்னா அது பெரிய நஷ்டம் ஆயிடும். இப்போ வரைக்கும் எனக்கு 30,000 ரூபாய் லாஸ். இது நான் பேராசைப்பட்டதுனால தான். பட் இருந்தாலும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும் பொழுது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போட முடியுமோ அது மேபி உதவி செய்யலாம் லாபத்துக்கு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு தாங்க பணம் சேர்த்து வச்சு அடிக்கணும். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்றதெல்லாம் உள்ளே இறங்கும் பொழுது சும்மா முதல்லையே போய் அதில் அடி வாங்கிடக்கூடாது. ஒரு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அது போன்ற நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் அது மாதிரி கொஞ்சம் பெரிய லெவல் ஆனதுக்கப்புறம் போகும் பொழுது அதில் லாப பர்சன்டேஜ் கம்மியாக வந்தாலுமே அது நம்மளை நல்லா மேல் நோக்கி கொண்டு போயிடும். ஸோ பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் கையும் காலையும் அடக்கி வச்சுக்கிட்டு சின்ன லாஸோ அல்லது பெரிய சின்ன லாபமோ பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகும்போது எல்லாமே கை கொடுக்கும். ஆனால் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் லாஸ் பண்ணிட்டோம்னா தான் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு மிக முக்கியமான 2 விஷயம், அதாவது நம்ம பெரிய கோடீஸ்வரர்கள் ஆக முடியல ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றதுக்கு இந்த மிக முக்கியமான காரணம். நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்து போடக்கூடிய மணி என்பது ஃப்ரீ மணி, தேவையே இல்லாத ஒரு பணமாக இருக்கணும். அதுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் பாதியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாப்புல, கொஞ்சம் சொந்தமாக சில பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததுங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஐடி ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்றார். இவர் இந்த ஐடிசி ஸ்டாக்குக்குள்ளே போகும்போது ஏதேதோ ஒரு கோலோட அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் பண்ணணும். இந்த பங்கு 500 ரூபா வந்தால் தான் விற்கணும் அல்லது 1000 ரூபா வந்தால் தான் விற்கணும், அது வரைக்கும் கீழே போயிட்டு இருந்தாலும் அது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோல், ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருப்பார். பட் இந்த மாதிரி பர்சனல் ரீசன் வந்து அந்த பணத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் பாதியில் பயணத்தை முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நண்பர்கள் போட்ட 2 கமெண்ட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத பணம், ப்ரெஷரே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பணம் இருக்கும் பொழுதும், அதே மாதிரி பல பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, பல பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்குன்னா, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றதுல வந்து குறைவான லாபம் வந்தாலும் அது பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன் இல்லையே, இறங்கினாலும் திரும்பி ஏறும்பொழுது அவன் தானே முதல்ல வர்றான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட்லி குறைவான வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு 3வது மிக முக்கியமான ஒரு இது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்குங்கிறது ஒன்று வேணும். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, அதான் சில படங்களில் சொல்லுவாங்கள்ல, டேய் நீ பழனிக்கே பால் கார்டு எடுத்தாலும் அங்கே ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருக்காப்புல. ஜிஎம்டிசி அப்படின்ற பங்கில் ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு அதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதே மாதிரி சிஜி பவர், இந்த 2ல் இங்கி பிங்கி பாங்கி போட்டு கடைசியில் இவர் முடிவு பண்ணது சிஜி பவர். ஆனால் அதில் எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜிஎம்டிசி வேற லெவலில் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் இன்னொரு பங்கு அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்னு, அது 200 ரூபாயில் இவர் பிளான் பண்ணியிருக்காரு, ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகலை. கடைசியில் பார்த்தா அது ஒரு 321 ரூபா. ஸோ 3வது மிக முக்கியமான விஷயம், நம்ம என்னதான் யோசிச்சு போனாலும் கடைசியில் அங்கே ஒன்றா இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்றதுல வந்து பிட்காயின் அப்படின்றதான் ஒன்று மேஜர். ஸோ அது எப்படி ஒரு இண்டெக்ஸினோட ஒரு நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இண்டெக்ஸினுடைய மூவ்மெண்ட் இருக்குது, அது மாதிரி அது. ஆனால் ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் 6000 ஸ்டாக் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கிட்டையும் பணம் என்ன லாரிலேயே இருக்குது. ஏதாவது ஒன்றை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுறாங்க, அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பறந்துடுது. ஸோ யார் இது என்ன சொன்னாலும் சரி, மூட நம்பிக்கை என்ன வேணாலும் சொன்னாலும் சரி, எங்களுடைய மூதாதையர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க, என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்து உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டு அப்படின்ற மாதிரி இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு லக்கும் வேணும். அதில் பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. காலையில் 2-3 விஷயம் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் பார்க்கும் பொழுது, அதாவது ஈவினிங் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஒட்டுல, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் நான் பல மாதங்கள் கழித்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கேன் பாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம். இந்த சென்டிமெண்ட் இனிமேல் மாறுமா என்ன அப்படின்றது தெரியல.
பட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றது வெறும் 6 பாயிண்ட் என்பது ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பல வெள்ளிக்கிழமைகள் கும்பா குட்டியாக இருந்தது. இன்றைக்குமே கூட மத்தியானம் 1 மணி வரைக்கும் இது கண்டிப்பாக கும்பா குட்டி தாண்டி அப்படின்னு பல பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ரிவர்சல் போட்டு 6 பாயிண்ட் என்பது ஏறி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மூமெண்ட், இது இன்ட்ராடேலேயே இறங்கி ஏறி இருக்கு. இது மாதிரி தான் லாங் டேர்மில் அப்பப்போ பெரும்பாலும் பல பங்குகள் பல இண்டெக்ஸ்கள் என்பது இறங்கி ஏறிக்கிட்டு தான் இருக்குது தன்னுடைய வாழ்க்கையில். பட் இது இன்னைக்கு ஒரே நாளில் நடந்துடுச்சு. பட் பல பங்குகளுக்கு 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் ஆகுது. சும்மா வருவாளா சும்மாரி? பேங்க் எஃப்டியில் மட்டும் 1 வருஷம் வெயிட் பண்ணிக்கு வந்தால் தான் உங்களுக்கு 6 to 7% வட்டி கிடைக்குது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு இறக்கம் பார்க்குறக்கு ஒரு 6 மாதம், ஏற்றம் பார்க்குறக்கு ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் கூட உட்கார முடியாதா அப்படின்றதா நேற்று ஒரு நண்பர்களுடைய கேள்வி. இந்த சமயத்தில் ஓரளவுக்கு மிகவும் முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் அர்ஜென்ட் விஷயத்தை பார்த்துடலாம். இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டல் அப்படின்ற பங்கு கடந்த 1 வருஷத்தில் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா 32% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. 5 வருடத்தில் பார்க்கும்போது பணத்தை 3 மடங்கு, அதாவது 1 லட்ச ரூபாய் என்பது 3 லட்ச ரூபாயா மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி 200% 2 மடங்கு என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த தாஜ் ஜிவிகே ஹோட்டலில் இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா, இந்த ஒரு அர்ஜென்ட் பிஸ்னஸ்க்காக அர்ஜென்ட்டாக சில பிஸ்னஸ்களை டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் மீட்டிங் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க பிஸ்னஸ்ன்னு கேட்டால், சொல்கிற உனக்கு புரியலையா? அர்ஜென்ட் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு அந்த மீட்டிங்கே போடுறது சில அர்ஜென்ட் பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான். அது டிஸ்கஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கே பல பேர்த்துக்கு அது என்ன அர்ஜென்ட் மீட்டிங்னே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி இவங்க எதுவுமே போடலை. சம் அர்ஜென்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக நாங்கள் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் இந்த மாதிரி போர்ட் மீட்டிங் கூடுது. அந்த போர்ட் மீட்டிங் கூடுறது பெரும்பாலும் இவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவிக்கணும். பணம் ஏதாவது மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு மார்க்கெட் டிரைவன் நியூஸோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நியூஸ் நடக்கும்பொழுது இவங்க தெரிவிக்கணும். ஸோ இந்த தாஜ் ஜிவிகேனுடைய ஷேர் ப்ரைஸ் கடந்த 1 மாதத்தில் பார்க்கும்போது பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. நாளை அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த செய்தினால் என்ன ஆக போகுது? 9th செப்டம்பர் இவங்களுடைய மீட்டிங், நம்பர் 9/9/2025 மீட்டிங். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்க போகுதா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில் இதுதான் இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட் நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதானி பவர் இந்த வருஷத்தில் லோ ப்ரைஸ்லேருந்து 40% என்பது ஏறிய ஒரு பங்கு தான் அதானி பவர். இதில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குற முன்னாடி இப்போல்லாம் இவனுடைய ஆட்டம் அடங்கிடுச்சு. ஒரு காலத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆரம்ப கட்டத்தில் இந்த பங்குகளுடைய ஃப்ளக்சுவேஷன் என்பது ரொம்பவுமே மோசகரமாக இருந்தது. இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரியாதபடிக்கு அவன் பாட்டுக்கு 160 ரூபா போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 60 ரூபா பக்கத்தில் வர வேண்டியது, 160 இங்கே 60 இங்கே. ஸோ இந்த சமயத்தில் பல செய்திகள்லாம் வந்தது, இந்த ஸ்டாக்கே ஒரு வேளை டீலிஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் மீடியாக்களில் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த பங்கு ஏற ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் 60 ரூபா ரேஞ்சில் இருந்து அப்புறம் மறுபடியும் அதே 166 166லேருந்து மறுபடியும் தொடர்ந்து ஏற ஆரம்பித்தவன் ஆல்மோஸ்ட் 400 வரைக்கெல்லாம் போனான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஏதோ ஒரு ஹிண்டன்பர்க் மூலியமே ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர் சரிவு, மறுபடியும் 150 ரூபாயே வந்துட்டான். அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பர்ஃபார்மன்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் நியூஸ்களில் செய்திகளில் இறங்கி ஏறிக்கிட்டு இருந்தவன் பர்ஃபார்மன்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டான். காற்று எங்கள் பக்கமும் அடிக்கிண்டி அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வெறும் 15,000 கோடி தான் இவங்களுடைய சேல்ஸ் என்பது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா, அட கடவுளே இப்போ 50,000 கோடி வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ் என்பது 50,000 கோடி. அதே மாதிரி முதல்ல லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி அதுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு கன்சிடரபுளாக 10,000 கோடி லாபம் ஒரு வருஷத்துக்கு பண்ணுற அளவுக்குலாம் வளர்ந்து வந்துட்டாங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த அதானி பவர் தன்னுடைய ஆட்டத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சாதாரண ஒரு ஷேராக இந்த 2025 தற்போதைக்கு லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 40% ஏறி 2 days மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, நாங்கள் இந்த மாதிரி 10 ரூபாய் எங்களுடைய ஃபேஸ் வேல்யூ கொண்ட ஷேரை நாங்கள் 2 ரூபாயை நாங்கள் பிரிக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ 5 times எல்லாம் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுங்க. அப்போ இது 600 ரூபா இருக்கிறது டொபக்குன்னு இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் என்ன ப்ரைஸ், ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும், பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த அதானி பவர்னுடைய மிக முக்கியமான தகவல் ஸ்பிளிட் பற்றி.
ஸோ யாரெல்லாம் செப்டம்பர் 22ஆம் தேதி அவங்களுடைய பெயரில் அந்த பங்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பிளிட் என்பது எலிஜிபிள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்தது இந்த கோல்கேட் பால்மோலிவ் அப்படின்றது ரொம்பவுமே லோ ரேட்டில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. சமீபத்தில் லேசாக ஏறி காமிச்சுது. கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கான். என்ன ஒரு காரணம்னு தெரியல. இப்போதைக்கு இதனுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் தொடும்பொழுதெல்லாம் எப்படி ஷார்ப்பாக வேலை பார்த்துருக்கு பாருங்கள். இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் ஒரு உலகத்தில் 7வது அதிசயம் அப்படின்னாக்கா 8வது அதிசயம் அப்படின்னா இந்த 200 days மூவிங் ஆவரேஜையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. எப்படி கரெக்டாக தொட்டு இறக்கி விட்ருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இப்போ மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோல்கேட் பால்மோலிவ் சமீபத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேலே ரெக்கவரி ஆகி மேலே வந்த கோல்கேட் பால்மோலிவில் ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் கொலாபரேஷன் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் கொலாபரேஷன் போடுங்க போடாதீங்க, ஆனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு பங்கை ஏற்றணுமா இறக்கணுமா அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நிர்ணயிக்கும். ஸோ இந்த நியூஸ் டிமாண்டுக்கு உதவுதா அல்லது சப்ளைக்கு உதவுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இதில் ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு சின்ன குட்டிகள் ஆனால் பெருசாக வந்து நம்மளை ஏமாத்தலை. சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வெறும் 3539 கோடி மதிப்பிலான ஒரு மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு சிறிய கம்பெனி இந்த ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ் வீல்ஸ் அப்படின்றது. ஆனால் இவங்களுடைய ரிசல்ட் என்பது பார்க்கும்போது Q1 ரிசல்ட்டில் பெருசாக அவங்க மோசமெல்லாம் பண்ணல. எப்போவுமே அவங்க வாழ்க்கையில் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது பெருசாக காமிக்கவே இல்லை கடந்த சில வருடங்களாக. அதே சமயம் லாஸ் மேக்கிங்காகவும் இன்னும் போகலை. அந்த மாதிரி அவங்களுடைய Q1 ரிசல்ட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான வருமானம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டான வருமானத்துக்கே இவனை ஒரு தடவை 170 ரூபா ரேஞ்சிலிருந்து 280 ரூபா மிகவும் அபாரமாக ஏற்றி விடப்பட்ட ஒரு பங்கு தான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ். அப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் 3 months லோ அப்படின்னு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரக்கூடிய 30ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ் வீல்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் மேலே 60 ரூபா போகுமா அல்லது கீழே 60 ரூபா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஜாகிள் அப்படின்னு ஒரு பங்கு ஐபிஓவாக வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடிய பங்கு தான். 150 ரூபா ரேஞ்சிலிருந்து 550 ரூபாய்ங்க. 550 போயிட்டு மறுபடியும் 300, அப்புறம் மறுபடியும் 450, அப்புறம் இப்போ 400ன்னு மிகவும் வாலட்டிலிட்டியாக ஐபிஓ வந்த பிறகு வாலட்டிலிட்டியாக, அதுவும் ஏறுமுகத்தில் வாலட்டிலிட்டி. நிறைய பங்கு கீழே இப்படி வாலட்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த டாடா டெக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் கண்ணில் தண்ணி வரும். இங்கே பார்த்தீங்களா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுந்திருக்கு. அது என்ன காரணம்னு தெரில. பட் ஐபிஓவாக வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி 1300 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து இவன்ட்ட இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா தன்னுடைய வீழ்ச்சி நிறுத்தி ஒரு வருஷமாக ஒரே ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஒன்று தான் தற்போதைய சாதனையாக இருக்குது. இப்படி நிறைய பங்குகள் இறங்கு முகமாக வால்டிலிட்டி காமிச்சிட்டு இருந்த ஐபிஓக்களில் ஏறுமுகத்தில் வால்டிலிட்டி காமிச்சவன் தான் இந்த ஜாகிள் ப்ரீபெய்டு அப்படின்ற பங்கு. நானும் 2-3 இடம் படித்து பார்த்தேன். இருந்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அதனால் இதை பார்த்து படித்து, ஆனால் ஆமாம், நம்ம இதில் நிறைய தகவல்கள் காமிக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இது டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. இதில் நம்ம பெரும்பாலும் வந்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்கும்போது அது எவ்வளோ வேல்யூக்கு அப்படின்றதான் நம்ம பெரும்பாலும் பார்க்குறதுக்கு போவோம். பட் அந்த மாதிரி ப்ராட் கன்சிடரேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இங்கே தெரியல. சரி நண்பர்களே, எல்லாரும் அவங்களுடைய கோல் நோக்கி போங்க. எனக்கு வந்து இன்னொரு 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் என்னுடைய ஃபஸ்ட்டு கோல் டிவிடெண்ட் ரிலேட்டடாக ஒரு மாதத்துக்கு குடும்ப வருமானத்தை ஓட்டிடணும். அந்த அளவுக்கு டிவிடெண்ட் ரிலேட்டடான பங்குகளை எடுத்து வைக்கணும் அப்படின்றத என்னுடைய கோலாக இருந்தது. அந்த கோலை முடித்ததுக்கப்புறம் நிஃப்டி ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு போன்றதுலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய அடுத்த பிளான். ஸோ ஒரு குறிப்பிட்ட கோலை முடிக்கிறது சும்மா ஒரு 4 நாளில் முடிக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்ப வருமானத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்றதுக்கு 4 வருஷம் எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நிஃப்டி ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதில் ஒரு 1 crore வந்து இந்த பக்கம் 50%, இந்த பக்கம் 50% வச்சிங்களேன்.
அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 50% அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கும் இன்னொரு 4 வருஷமோ, இன்னைக்கு குழந்தைக்கு வேறு பெருசாக அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபீஸ் வரும். அந்த 4 வருஷத்துக்கு பொதுவாக அப்படியே டபுள் ஆகி 8 வருஷம் கூட ஆகலாம். ஸோ 1 கோடி அப்படின்றத அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஏவரேஜான பர்சன், நீங்களும் ஒரு ஏவரேஜான பர்சனாக இருந்தால் ஒரு 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் என்பது ஏவரேஜாக ஆகக்கூடிய வருஷம். இதை தவிர்த்து நீங்கள் ஓடி போய் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னாக்கா அப்புறம் ஓடி போய் பாறையில் முட்டிக்கிற மாதிரி தான். அப்புறம் காலை நொண்டிகிட்டே நடப்போம், கொஞ்சம் தூரம் கூட போக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு சேர்த்தணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைனாக்கா நீங்கள் அந்த ஆசை நோக்கி போக முடியாது. ஒரு நண்பர் கூட ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொல்லிட்டு இருந்தார், ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பேராசை பெருநட்டம் அப்படின்றது. அது நான் ஒரு 6 மாதம் நானும் ஒரே வருஷத்தில் அதை முதலையே நான் உணர்ந்துட்டேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் அதிகமாக சேர்த்திருப்பேன். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சிறுக 4 வருஷம் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் ஏதோ வீட்டு வருமானம் ஒரு 30ஓ 40ஓ அல்லது ஏதோ ஒரு அமௌண்ட் என்பது அது ஒரு பேசிவாக இன்கம்மாக வர்ற மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுடைய கோலை நோக்கி போங்க. டைம் போகுதே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அது இப்போ 4 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் சில உடம்பு பிரச்சனையெல்லாம் இருந்தது, மயக்கமெல்லாம் எனக்கு திடீர்னு கிருகிருப்பு வந்துடும். அதெல்லாம் கூட இப்போ குறைஞ்சி போச்சு. அது குறைஞ்சிட்டு நெஞ்சு வலிக்குது, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை. பட் எனிவே உங்களுடைய கோலை நோக்கி போங்க. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்ம சாதிச்சிடலாம். டைம் போனால் போயிட்டு போகுது. இப்போ என்ன கெட்டு போச்சு எனக்கு தெரிஞ்சு, இப்போ இந்த 4 வருஷங்கிறது ஏதோ இப்படி சொடக்கு போட்ட மாதிரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதுவும் ஒரு 4 வருஷம் 10 வருஷம் ஆனால் ஆகிட்டு போகுது. இப்போ என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? மெதுவாக சேர்த்துனா இப்போ என்ன ப்ராப்ளம்? நன்றி, வணக்கம்.